Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Arrahmanir rahim. Maliki yaumiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. Bismillahirrahmanirrahim. Wadduha wal layli idza saja. Ma wadda'aka rabbuka wa ma qala. Walal akhiratu khairun laka minal ula. Walasawfa yu'tika rabbuka fatarda. Alam yajidka yatiman fa'awa. Wa wajadaka dhalan fahada. Wa wajadaka a'ilan fa'aghna. فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பதவி கிடைத்து நான் அடைந்த பலன்கள் என்ன என்று எண்ணாமல் பதவிக்காக கடந்த 45 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற அஞ்சுமன் இஸ்லாமிய சங்க செயலாளர் ஆடிட்டர் ஜனாப் எஸ் சாகுல் அமீத் அவர்களை வரவேற்பு நிகழ்ச்சிக்காக அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாலை பொழுதில் நமது இஸ்லாமிய சங்கத்தின் 25வது ஆண்டு இந்திய ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் ஜமாத்தர்களே, வழக்கறிஞர்களே, நம்ம சமுதாய பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு சில வார்த்தைகளை சொல்ல பிரியப்படுகிறேன். நமது இந்த சங்கம் 1934ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை செயல்பட்டு வருகிறது. காரைக்காலில் இஸ்லாமியர்கள் தோற்றுவிக்கப்பட்ட 2 முக்கிய ஸ்தாபனங்கள். ஒன்று 1927இல் முஸ்லிம் எஜுகேஷன் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டு அது அந்த சொசைட்டியின் கீழ் ஒரு பள்ளிக்கூடம் நடைபெற்று வருகிறது. அது 100 ஆண்டு தொடர் நிலையில் இருக்கும் பொழுது வானுயர கட்டிடத்தை கட்டி வருகிறார்கள். அதில் பயிலும் மாணவர்கள் காரைக்காலிலேயே முதன்மையான கல்வி நிலையங்கள் புகட்டும் கூடிய அளவுக்கு அதன் தரத்தை உயர்த்த அதன் செயலாளர் டாக்டர் ஜனாப் கே ஒமராத்தா எம்எஸ்சி பிஹெச்டி அவர்கள் அரும்பாட்டு வருகிறார்கள். அவர்கள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்து பணியாற்ற பிறகு ஓய்வு பெற்ற பின் தனது அனுபவம் வீணடையக்கூடாது என்பதற்காக நான் பயின்ற பள்ளியில் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உன்னத பிரிவோடு ஓய்வு பெற்ற என்று அருமாற்று கொடுக்கப்பட்டு வருகிறார்கள். அவரது முயற்சி வெற்றியடைய நம்பாளியாக நீங்கள் எல்லோரும் சுவாசியும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முன்னணி வகித்து வந்திருக்கும் அல்லாஹ்வே இறுதி அவர்களே, சமாதான கமிட்டி உறுப்பினர் கே தண்டாயுதர் பாண்டிபதி அவர்களே, சமாதான கமிட்டி உறுப்பினர் கே ஜார்ஜ் அவர்களே, நமக்கு சிறப்புரை ஆற்றி வந்திருக்கும் நமது ஊரை சேர்ந்த மாண்பமை பிஎஸ்சி அவர்கள், முதன்மை மாவட்ட நீதிபதி ஓய்வு பெற்றனர் அவர்கள்
நீதிபதியாக பணியாற்றிய பொழுது பல சென்சிட்டிவ் வழக்குகளை உயர் நீதிமன்றம் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் ஒப்படைத்து அதை சிறப்பான முறையில் தீர்ப்பு வழங்கி ஒரு இந்தியா அளவில் பெயர் பெற்றவர்கள் நமது ஊரை சேர்ந்தவர்கள் என்பது பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தந்தையார் நாட்டுக்காரில் தாசில்தார், அதற்கு மேலே அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவில் இருந்த பொழுது தாசில்தாருக்கு மேலே ஒரு ரெவன்யூ ஆபீசர், அவர் டெப்டி கலெக்டர் ரேங்கு, அவர்கள் காலத்திலே பெண் கண்ட்ரோல் கோர்ட்டு, சீலிங் ஆக்ட் கோர்ட்டு, பல கோர்ட்டுகள் இருந்தது. அவர்கள் காலத்திலே வழக்கு போட்டால் 6 மாதத்தில் நீதி கிடைத்து பல வழக்கறிஞர்கள் கையெழுத்தினார்கள்.